பூந்தமல்லி மெட்ரோ ரயில் பாதுகாப்பு சோதனை நிறைவு பெற்றிருக்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் விஷ்ணு. விரிவான தகவலை பதிவு செய்யும். சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2 3 வழித்தடங்களில் பணிகள் என்பது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அதில் வழித்தடம் 4, அதாவது பூந்தமல்லி புறவழிச்சாலை முதல் பழங்கரை விளக்கம் வரையிலான அந்த வழித்தடத்தில் முதல் கட்டமாக சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவிற்கு பூந்தமல்லி புறவழிச்சாலை முதல் போரூர் வரையில் இந்த வழித்தடம் என்பது வரும் டிசம்பர் மாதத்திற்காக பயன்பாட்டிற்கு வர இருக்கிறது. இந்த நிலையில் இந்த ரயில் இயக்கம் தொடர்பான RDSO என்கின்ற முதன்மை சான்றிதழ், பாதுகாப்பு சான்றிதழ் என்பது தற்போது அந்த சோதனை என்பது நிறைவு பெற்றிருக்கிறது. குறிப்பாக ஆகஸ்ட் 16ஆம் தேதி தொடங்கிய இந்த சோதனை ஓட்டம் என்பது கிட்டத்தட்ட 90 கிலோமீட்டர் வேகத்தில் மெட்ரோ ரயில்களை இயக்கி அதோட ரயிலின் தன்மை மற்றும் ரயிலின் இழுவை மற்றும் பிரேக்கிங் தன்மையை சரிபார்த்து தற்பொழுது அந்த RDSO சோதனை என்பது நிறைவு பெற்றுகிறது. குறிப்பாக பயணத்தரம் மெட்ரோ ரயிலில் பயணிப்பது பயணிகளுக்கு எவ்வளவு வசதியானது என்பதை அறிய மெட்ரோ ரயில் பெட்டிகள் மற்றும் தண்டவாளத்தின் தரம் மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது. பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் மின்சாரம், காற்றழுத்தம் மற்றும் அவசர காலங்களில் பயன்படுத்தப்படும் பிரேக்கிங் போன்ற பாதுகாப்பு அம்சங்கள் மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் பிரேக் அமைப்பு மற்றும் ஒட்டுமொத்த ரயில் கட்டுமானமும் பயணிகளுக்கு பாதுகாப்பான பயணத்தை வழங்குகிறதா என்பதை அறிக்கையாக சரிபார்க்கப்பட்டிருக்கிறது. இந்த வகையாக 16ஆம் தேதி தொடங்கிய இந்த RDSO சோதனை என்பது தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. குறிப்பாக முன்கூட்டியே நிறைவு பெற்றிருப்பதாகவும் மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. இதன் அடிப்படையில் இதனை அடுத்து வருகின்ற இந்த ஆண்டு இறுதிக்குள், அதாவது டிசம்பர் மாதம் மக்கள் பயன்பாட்டிற்கு வருவதற்கான அனைத்து சோதனையும் நிறைவு பெற்றிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.